strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் சேப்பாக் நடந்து முடிஞ்சிருச்சு. நானும் மேட்ச் பார்க்க போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் செஷன்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. நான் கூட ஒரு 2 செஷன் போகும்னு நினைச்சேன். பிகாஸ் வே பங்களாதேஷ் ஃபார் பேட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் 30-40 மினிட்ஸ் பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்ட்டு. பட் அஸ்வின் அண்ட் ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேட்சை முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 280 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சை. இது ஒன் ஆஃப் த பிக் வின் ஃபார் இந்தியா அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் ரன்ஸ் வித்தியாசத்தில். ஸோ இதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அட் த சேம் டைம் என்னோட போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஓவரால் டெஸ்ட் இந்தியா பிளே பண்ணிருக்காங்களா, அதுல இருந்து வின்னிங் ரேஷியோ லூசிங் ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா வந்து 50% இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணதுனால இந்தியாவோட வின்னிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 50% மேல போயிடுச்சு. ஸோ இது முதல் முறையா ஆக்சுவலா இந்தியா அச்சீவ் பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் இந்தியா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். பங்களாதேஷும் வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்த மேட்ச் தோத்தாலும் அவங்க கிட்ட இருந்து என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்றதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு Day 4 ரிவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா இந்த வீடியோலயே நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல Day 4 ரிவ்யூ நானும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி உள்ள போறேன். நானே ஒரு 30 மினிட்ஸ் லேட்டு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விக்கெட்டே விழல. ஸோ செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாங்க. ஷக்கீபா இருக்கட்டும், ஷாண்டோவா இருக்கட்டும், சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி ஷாண்டோ, பங்களாதேஷ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடினாரு. ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே நல்லா விளையாடினாரு. அன்பார்ச்சுனேட்லி ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே மெஷர்டா ஆனாரு. எனக்கு அவர் விளையாடின விதம், எஸ்பெஷலி Day 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த வே ஒரு ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ணது, அஸ்வினா இருக்கட்டும் இல்ல ஜடேஜா இருக்கட்டும், ஏறி போய் பிச் ஆஃப் த பால் போய் நிறைய ஷாட்ஸ் விளாண்டாரு. சூப்பரா விளாண்டாரு. இன்னைக்கும் அப்படிதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ஸ்வீப்ஸா இருக்கட்டும், ரிவர்ஸ் ஸ்வீப்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னொரு பக்கம் ஷக்கீபுல் ஹசன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா விளையாடிட்டு இருந்தாரு. பட் எப்போ அஸ்வின் உள்ள அட்டாக் குள்ள வந்தாரோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கேமே டோட்டலா மாறிச்சு. அது வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சில ஸ்பெல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் பும்ராவும் டீசெண்டா போட்டாரு. சிராஜ் சூப்பரா போட்டாரு. ஆக்சுவலா நிறைய பீட்டன், ஆக்சுவலி ஒரு பால் எஜ் வாங்காதான்ற மாதிரி தோணுச்சு. பட் அவரும் நல்லா போட்டார். பட் விக்கெட்ஸ் தான் விழல. ஜடேஜாவும் போட்டாரு, அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் வரல. ஸோ எப்படா அஸ்வின் உள்ள அட்டாக்கு வருவாருன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஒரு ½ அன் அவருக்கு மேலதான் அஸ்வினே அட்டாக் உள்ள எடுத்துட்டு வந்தாரு ரோஹித் சர்மா. அண்ட் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஷக்கீபுல் ஹசன் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளட் கேட் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் டக்குன்னு விக்கெட் விட ஆரம்பிச்சிச்சுங்க. லிட்டன் தாஸும் வந்து பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் ஜடேஜா, புரியுதா உங்களுக்கு, அந்த டேர்ன்ல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வந்தோடனே கச்சாமுச்சான்னு சுத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கல் ஜடேஜா டெலிவரி. இந்த பர்டிகுலர் சேப்பாக் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4th டேல அந்த ஒரு பவுன்ஸ் அண்ட் டேர்ன் இருந்துச்சு. செமையா எஜ் வாங்கி ரோஹித் சர்மாக்கு ஒரு கேட்ச் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மெஹதி ஹசனும் வந்து பாத்தீங்கன்னா புவர் ஷாட் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மெஹதி ஹசன் கிட்ட இருந்து. ஏன்னா ஜென்ரலா மெஹதி ஹசன் வந்து பாத்தீங்கன்னா ஹி வில் ஷோ தட் ரெசிலியன்ஸ், கொஞ்சம் வந்து ஸ்டே பண்ணுவாரு, அந்த ஒரு ஃபைட் கொடுப்பாரு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஷாண்டோ, ஒரு அளவுக்கு ஃப்ரம் ஷக்கீப், மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்தோடனே ஷாட்ஸ் தான் விளையாட போறோம், நாங்க ஸ்டே பண்ணோம்னா அவுட் ஆயிடுவோம், ஏன்னா இந்த விக்கெட்ல கொஞ்சம் டேர்ன் எடுக்க ஆரம்பிச்சிச்சு Day 4ல, பிளஸ் பவுன்ஸும் இருக்குன்ற மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டோட வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. தே குட் ஹவ் ஸ்டில் கிவன் அஸ் சம் ஃபைட்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் மெஹதி ஹசன் கிட்ட அதை நான் அதிகமா எதிர்பார்த்தேன். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏறி போய் லாங் ஆன்ல கேட்ச் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் a very poor shot இந்த கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா ஒரு அங்க செட் பேட்ஸ்மேன் கேப்டன் ஆடிட்டு இருக்காரு, சூப்பரா ஆடிட்டு இருக்காரு 80 ரன்ஸ்ல. நீ ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவர் ஒரு 100 வச்சிருப்பாரு. மெஹதி ஹசன் அவுட் ஆனோடனே என்ன ஆச்சு, டெய்லண்டர் எக்ஸ்போஸ் ஆரம்பிச்சாங்க. டெய்லண்டர் எக்ஸ்போஸ் ஆரம்பிச்சோடனே ஷாண்டோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ரோஹித் சர்மா ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் பண்ணாரு. ஆக்சுவலா 5 பால் போட்டாரு ரவீந்திர ஜடேஜா. இந்த பக்கம் டஸ்கினை வந்து அஸ்வினுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல்ட உள்ள கொண்டு வந்துட்டாரு. சோ ஒரே 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஷாண்டோ வந்து பாத்தீங்கன்னா அது டாட் பாலா ஆகலாம், இல்லனா அந்த ஃபீல்டர்ஸ்க்கு மேல அடிச்சு பவுண்டரியோ இல்ல 6ஓ அடிக்கலாம். அது ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா ஓகே ஷாண்டோ வந்து ஷாட்டுக்கு போவாரு அப்படின்ட்டு. பட் எவ்வளவு கிளவரா ஜடேஜா போட்டாரு தெரியுமா. நம்ம வந்து ரோஹித் சர்மாக்கும் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி அக்ரெசிவா ஒரு ஃபீல்ட் செட் பண்ணதுக்கு. பட் அதை விட முக்கியமா அப்ரிசியேஷன் நம்ம ஜடேஜா கொடுக்கணும். ஏன்னா அவர் ஈஸியா ஃபயர் பண்ணிருக்கலாம் உள்ள மிடில் ஸ்டம்ப்லயோ இல்ல லெக் ஸ்டம்ப்ல கூட. பட் ரொம்ப ஸ்மார்ட்டா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வைடா போட்டாரு பாருங்க. ஷாண்டோ ஒரே மைண்ட் செட்ல தான் இருந்தாரு, நீ எங்க போட்டாலும் இந்த பால் நான் சுத்த போறேன். சோ அந்த மைண்ட் செட்ல வைட் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப் வெளியில அவர் போட்டோன்னே இவர் வந்து மாதிரி ஷேப்பே இல்லாம கச்சாமுச்சான்னு ஓபன் பேஸ் பண்ணி சுத்தினாரு. சூப்பர் கேட்ச் ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா. சோ பிட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தான். நானும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன். ஈவன் தோ வி ஆர் இந்தியன் ஃபேன், நான் என்ன நினைச்சேன்னா ஷாண்டோ நல்லா விளையாடினாரு, ஒரு செஞ்சுரி போட்டுருக்கலாமேப்பா, உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருவோம் செகண்ட் டெஸ்ட்டுக்கு. பட் ஆனா டெஃபினட்டா ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். அவுட் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா போயிட்டு இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அஸ்வின் முடிச்சிட்டாரு, டஸ்கின் அவுட் ஆகிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா அவுட் ஆகிட்டாரு. சோ இட் வாஸ் கிரேட் மூவ்மெண்ட் ஃபார் இந்தியா. அண்ட் கிரௌடும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பில்டப் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் விக்கெட் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலா ஃபேமிலியோட வந்துட்டு இருந்தாங்க. எங்க கேஆர்கே ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பார்க்கும்போது. ஃபேமிலியோட வந்து ஒரு கொஞ்ச நேரம் மேட்ச் பார்க்கணும்னு வந்திருப்பாங்க. ஆனா மேட்சே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நோபடி எக்ஸ்பெக்டட். நான் சீரியஸா என்ன நினைச்சேன்னா ஒரு செஷன் மேல ஆடிடுவாங்க, மேபி ஒரு செகண்ட் செஷன்ல ஏதாவது சான்சஸ் இருக்கும் இந்தியா வின் பண்ண அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் செஷன்லேயே முடியுன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டெஃபினட்டா
இந்தியாவுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தானு ஒரு பக்கம். பட் பங்களாதேஷ் will be so disappointed with their batting performance. Still they could have given some fight. ஸோ இந்தியா போலிங் எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி தான் அஸ்வின் 6 wickets ஹோம் கிரவுண்ட்ல செஞ்சுரி பிளஸ் 6 wickets. ஸோ இதோட என்னங்க வேணும் உங்களுக்கு? ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தாங்க, ப்ரெசன்டேஷன்லாம் என்னோட ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கான் பாருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா was so elated. அவங்களோட கொலீக்ஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஃபார் அஸ்வின் அண்ட் உங்க ஃபேமிலியும் ஸோ ஹாப்பி. அந்த டைம்ல அவங்க அப்பா வந்திருந்தாரு, அவரோட ஒய்ஃப் இருந்தாங்க, கிட்ஸ் 2 பொண்ணுங்களும் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் மூமெண்ட் அண்ட் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு கேஆர்கே ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூ, நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ குட் வின் ஃபார் இந்தியா டெஃபினட்டா, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ பாசிட்டிவ்ஸ் முதல்ல நம்ம பங்களாதேஷ் முடிச்சிருவோமே. பங்களாதேஷ்க்கு பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டா டெஃபினட்டா ஃப்ரம் போலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹசன் மஹமூத் த வே அவர் போட்டது, எஸ்பெஷலி இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 5 wickets எடுத்தாரு. நிஜமாவே இஸ் அ கிரேட் அசெட். கண்டிப்பா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய வெப்பனா தான் ஸ்டார்ட் ஆவார், அதுல எந்த டவுட்டுமே இல்லை நியூ பால்ல. எனக்கு இன்னொன்னு என்ன பிடிச்சிருந்ததுன்னா டஸ்கின் அம்மடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடும்போது அந்த அளவுக்கு அவர் பயமுத்தல மற்ற போலர்ஸ் மாதிரி. ஈவன் ராணா கூட விக்கெட்ஸ் எடுத்தாரு, பட் டஸ்கின் ரொம்ப ஆர்டினரியா இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் செகண்ட் டே 2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ பால்ல சூப்பரா போட்டார் டஸ்கின். அதுக்கப்புறமும் செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே சூப்பரா போட்டார். ஸோ டஸ்கின் அண்ட் ஹசன் மஹமூத் வாஸ் அ பிக் பாசிட்டிவ். போலிங் எடுத்துக்கிட்டா ராணா கிட்ட இருந்து நம்ம ஒண்ணுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா ஹைட் 150 148 போடுறாரு, ஒண்ணுமே கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுப்பாரு, ட்ரபிள் பண்ணுவார் இந்தியன் பேட்ஸ்மேன் நான் நினைச்சேன். பட் ஓரளவுக்கு டீசென்டா போட்டார், அவ்வளவுதான். தவிர த்ரெட்டனிங்கா இருந்தது ஹசன் மஹமூத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டஸ்கின் அஹ்மத். இது ஒண்ணு. பேட்டிங்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாண்டோங்க. ஏன்னா ஷாண்டோ தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். மற்றபடி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு சின்ன ஸ்டார்ட் நல்ல பாசிட்டிவா இருந்தாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல 88 ரன்ஸ் அடிச்சாரு. கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் அவர் கொடுத்தே ஆகணும். அதை மீறி பேட்டிங்ல ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பாசிட்டிவ்னு சொன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜாகிரும் சரி அண்ட் ஷட்மமும் சரி ஓப்பனிங்ல விளாண்டாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டி தெரிஞ்சது. இந்த பாசிட்டிவிட்டி அப்படியே அவங்க கேரி ஆன் பண்ணுவாங்களா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல? அதுதான் நம்ம பார்க்கணும். மற்றபடி இதுக்கு மேல பெருசா பாசிட்டிவ்ஸ் இல்லை, டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஷக்கீப் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. போலரா பேட்ஸ்மேனாவும் சரி அவர் மேல ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசா விளையாடிக்கணும். லிட்டன் தாஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல வராரு, புவர் ஷாட்ஸ் அடி அவுட் ஆனாரு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ். அண்ட் மொமினுல் ஹக்கோட ஃபார்ம் 2 இன்னிங்ஸ்லுமே பெருசா அடிக்கல. முஷ்ஃபிகர் ரஹீம் அவங்களோட மெயின் பிளேயர், அவங்களும் ஒன்றும் குரூப்லேயே வரல. இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ். பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட பேட்டிங்கா இருக்கட்டும் போலிங்கா இருக்கட்டும் சூப்பர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், அதில் டவுட் இல்லை. பிளஸ் ஜடேஜா 86 runs plus 5 wickets overall in the test matchல. and big positive சுப்மன் கில் getting into the form. அவர் ஒரு செஞ்சுரி அண்ட் ரிஷப் பண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அவரோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஒயிட் பால்ல கொடுத்துட்டாரு. இப்போ ரெட் பால்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ அவர் 39 runs ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிளஸ் ஒரு சூப்பர் 109 runs அண்ட் so many things are there. கண்டிப்பா இந்தியாவுக்கும் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்க, கண்டிப்பா நம்ம வந்து சொல்லி ஆகணும். அது வந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் நான் மறந்துட்டேன், அவரும் வந்து ஒரு நல்ல 50 அடிச்சார். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். டிசப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 big ஷாட்ஸ் கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். கான்பூர்ல யாராவது அட்லீஸ்ட் ஒருத்தராவது கம்பேக் கொடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு 80-85% எல்லாமே பாசிட்டிவா தான் வந்து அமைஞ்சுது. ஹோப்ஃபுல்லி வி வில் சி ரோஹித் அண்ட் விராட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மிங் இன் கான்பூர். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ கிரேட் டெஸ்ட் மேட்ச் ஃபார் இந்தியா. சேப்பாக்ல நம்ம ஊர்ல நடந்தது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. இதுவே இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணதுல பிளஸ் நம்ம ஹோம் டவுன் பாய் ரவிச்சந்திரன் அஸ்வின் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது உண்மையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருமையா இருக்கு. அவரோட சேனல்ல அவர் வீடியோ போடுவார், எப்படா போடுவார் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்களும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அது நடந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் என்ன நடந்தது? ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எது இருந்தாலுமே தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், bye.